ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் வீடியோ ரொம்ப நாள் ஆச்சுங்க போட்டு. நான் வீடியோ கண்டினியூஸாக போடுறதே கிடையாது. ஒரு வருஷத்துக்கு கிட்டே ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நான் வீடியோ போட்டு சரியாக தெரியல எனக்கு. நான் முதல்ல ரொம்ப மார்க்கெட்டுக்கு போகுவேன். அப்புறம் மீனை பற்றி எல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதனால் நான் போடுவேன். வானகரம் மார்க்கெட்டு அப்படி இல்லைன்னா காசிமேடு இந்த மாதிரிலாம் எல்லாம் நான் போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள் வீடியோ. இது ஜிலேபி மீன் தாங்க. வானகரத்தில் தான் வாங்கிட்டு வந்தார் எங்கள் வீட்டுக்காரு. இந்த ஜிலேபி மீன் பார்த்திங்கன்னா ஊர் சைட்லலாம் கிடைக்கும். இங்கே நான் 30 வருஷம் ஆச்சு கல்யாணம். ஜிலேபி மீனுங்கிறது ஒரு நாள் கூட நான் சமைச்சதே கிடையாது. இது பெருசாக இருந்தனால சரி வாங்கிட்டு வந்தார், நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. நிஜமாகவே எனக்கு ஜிலேபி மீனெல்லாம் அவ்வளோவா பிடிக்காது. ஊர் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு வறுத்து வைப்பாங்க. நான் அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டேன். அது வேலூர், விஷாரம், ஆற்காடு இந்த மாதிரி சைட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த ஜிலேபி மீனெல்லாம் கிடைக்கும். 70 ரூபா 80 ரூபா அப்படி தான் இருக்கும் அங்கெல்லாம் கிலோ. சின்ன மீன் கூட இருக்கும், ஒரு 50 ரூபா கொடுப்பாங்க. அவங்களாம் சமைச்சு சாப்பிடுவாங்க. நாங்கள் சமைச்சது கிடையாது. நான் எவ்வளோ மீனை பற்றி வீடியோ போட்டிருக்கேங்க. இந்த ஜிலேபி மீன் பற்றி நான் இது வரைக்கும் போட்டதில்லை. இதுதான் முதல் வீடியோ நான் போடுறேன் ஜிலேபி மீன். உங்களுக்கு ஜிலேபி மீன் பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மசாலா போட்டு வறுத்து தான் சாப்பிட்டோம். சாம்பாரோட வச்சு வறுத்து சாப்பிட்டதுனால நல்லா இருக்குது. இதில் என்ன மசாலா போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் இஞ்சி பூண்டு, லெமன்னு இதெல்லாம், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணி தான் நான் இதில் கொஞ்சம் எண்ணெய் போடுவேங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எண்ணெய் போட்டுட்டு மசாலா எல்லாமே பிரட்டிட்டு, அப்புறம் மீனில் நல்லா மசாலா தடவுற மாதிரி கொஞ்சம் நடுவில் கோடு போட்டோம் இல்லையா, அதிலெல்லாம் நல்லா தடவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மீன் அதில் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வறுத்துட்டு தான் சாப்பிட்டோம். நல்லா பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது. இந்த மீன் உங்களுக்கும் பிடிக்குமாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னி பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும் எங்கள் சேனலில், நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.